அனைவருக்கும் வணக்கம். நான் கிரீன் போர்ட்டுலேருந்து ஆசிஃபான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த கோழி பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து அண்ணா வந்து கோழி பண்ணையை பற்றி ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறாரு. முக்கியமாக வந்து கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான சவாலாக இருக்குது. அந்த பெட்டுக்கு அந்த கழிவுகள் எல்லாம் வந்து பெட் மாதிரி ஆயிரும். அப்போ அந்த கழிவுகள்லாம் காலில் வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை வந்து தள்ளிட்டு போகணும். அது வந்து விரட்டி போடணும், பெட்டெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோழிக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ இந்த ப்ரஷ் கட்டர் பயன்படுத்தி இந்த வந்து ஓவீடர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கோழி பண்ணைக்குள்ள வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதோட பெஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்க. அண்ணா உங்கள் பேர்? முன்ராஜன். அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா? இங்கே தான், லோக்கலில் தான். ஓகே. ஆனால் நீங்கள் இது மொத்தமாக இந்த கோழி பண்ணையை நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகேண்ணா. ஆனால் இப்போ இந்த மற்ற கோழி பண்ணையெல்லாம் இந்த இது ஜென்ரேட்டர் இருக்காது, இங்கே ஜென்ரேட்டர்லாம் வச்சிருக்கீங்க. இது வந்து ஏசி டைப்பில் வருது. ஓகே. அதனால வந்து 24 ஹவர் சப்ளை வருது. 24 ஹவர்ஸ்? சரி, ஏசி டைப் வருது இது. சரி, ஏசி டைப்னால வந்து 24 ஹவர் சப்ளை, கரண்ட் சப்ளை வேணும். ஓகே. நம்ம 24 ஹவர் சப்ளை வருதுன்னு நம்ம நம்ப முடியாது. ஓகே. அதனால எமர்ஜென்சிக்கு நான் ஜென்ரேட்டர் வச்சிருக்கேன். சரி, ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து உள்ள வந்து எத்தனை கோழிகள்ண்ணா ஒரு பேட்சுக்கு எடுக்கிறீங்க? 20,000 கோழி இருக்கு ஒரு ஷெட்டுக்கு. ஒரு ஷெட்டுக்கு மொத்தமாக எத்தனை ஷெட் இருக்குண்ணா நம்ம சைட்டில்? 3 ஷெட் இருக்கு. 3 ஷெட்டு. ஓகேண்ணா, உள்ள போய் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். வெளில வரும்போது செப்பல்ல இதை வச்சுட்டு வரணும். ஓகேண்ணா. இது எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றீங்க? வைரஸ் இஷ்யூனால. ஓகே ஓகே. அது ஆன்டி வைரஸ் அப்படின்வாங்க. இப்போ மொத்தமா 3 ஷெட் இருக்கிறதுல வந்து அதுல ஒரு ஷெட் தான் இதுங்களா? ஆமா. ஓகேண்ணா. ஆனா இப்போ இந்த ஒரு ஷெட்ல வந்து 20,000 கோழி இருக்குங்களா? ஓகேண்ணா. ஆனா இப்போ இது ஃபீடெல்லாம் எப்படி இப்போ முன்ன அந்த இது கூடலெல்லாம் எடுத்துட்டு போய் போடுவாங்க அந்த மாதிரி? இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா. ஓகே. இதுல கொட்டிடுறோம். ஓகேண்ணா. இதுல கொட்டிட்டு இது எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இங்க அது உள்ள மிஷின் இருக்கு. உள்ள மிஷின் இருக்கு, அது ரொட்டேட்ல போயிடும். ஓகே ஓகே. ஆனா இப்போ இது என்னென்ன ஃபீட் நான் போடுறீங்க? இது அது கம்பெனில இருந்து வருது, மிக்சிங் அது. ஓகே ஓகே. அங்க இருந்து கம்பெனில இருந்து அனுப்பிடுறாங்க ஃபீட் எல்லாம் உங்களுக்கு. ஓகேண்ணா. இது தண்ணி எல்லாம் எப்படி நான்? அது பாருங்க, பைப் லைன். ஓகே ஓகேண்ணா. இதுதான் பைப் லைனுங்கண்ணா? ஆமா. இது ஆனா தண்ணி வந்து இதுல தான் சப்ளை ஆகுதுங்களா? ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதாவது தண்ணி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம பார்க்கணும், நம்ம போட்டா தான் தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேண்ணா. ஆனா இப்போ தண்ணி வந்து இதுல பிரஸ் பண்ணாதான் தண்ணி இதுல ஃபுல்லா அதுல வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே. ஆனா இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னாலே இந்த பெட் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை வந்து காலில் இழுத்துட்டே போகணும். ஆமா ஆமா, அது கிளறணும். ஓகே. அதனால வந்து காலை கிளறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரி. அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரிங்க. இந்த மாதிரி பிரஷ் கட்டர்ல நானும் விவசாயம் பண்றதுதான். சரி. அங்க இதுல எல்லாம் நான் கிளறோம் இல்ல, அது ஞாபகம் வந்துச்சு. சரி. சரி, இதுல ட்ரை பண்ணலாம். சரிங்கண்ணா. பிரஷ் கட்டரை உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி யாரும் சொன்னாங்க இந்த மாதிரின்னு, ட்ரை பண்ணலாம். சரிங்கண்ணா. இப்போ வந்து பிரஷ் கட்டர் எடுத்துட்டு வந்து அந்த ஓவிடர் அட்டாச்மெண்ட் போட்டு உங்களுக்கு பயன்படுத்திருக்கீங்க, அதோட ரிவ்யூ எப்படிண்ணா இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்கண்ணா. செட் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, ஓகேண்ணா. அதை வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ நீங்க வந்து இந்த பெட் வந்து கிளறாம அப்படியே விட்டுட்டா என்னென்ன பிரச்சனை வரும் கோழிக்கு? உள்ள வந்து அமோனியா ஸ்மெல் வரும். ஓகேண்ணா. ஓகே. உள்ள ஓகே புழுக்களும் ஏற்படும். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. அது கிளறாம உள்ள வந்து புழுக்களும் ஏற்படும். ஓகேண்ணா. அதனால அது கிளறணும். ஓகே. ஆனா ஃபீட் இது வந்து கம்போர்ட்டே கிடைக்காது பேர்ட்ஸ்க்கு. கிளறணும்னா கம்போர்ட்டே கிடைக்கும், அது கிளறுனா கம்போர்ட்டா இருக்கும் பேர்ட்ஸ். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஃபீட் வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல, ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 டைம். அதாவது 2 டைம் நீங்க பண்ணிட்டு மேனுவலா கையில நம்ம இது கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஆனா இது? ஆமா, ஏசி தான். இப்போ வந்து மழை காலத்துல எப்படின்னா ஏசி கண்டிப்பா தேவைப்படும். அது சென்சார் சிஸ்டம், அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். அதாவது டிகிரி இத்தனை டிகிரி தான், அதாவது டெம்பரேச்சர் வந்து வெயில் இருந்தா இங்க வந்து கூலிங் வந்து எவ்வளவு வேணும் அவ்வளவு எடுத்துக்கும், ஆஃப் ஆயிடும். இது ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னா அதுக்கு கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா. ஆனா நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சந்தோஷம், வாழ்த்துக்கள். மறுபடியும் வரணும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி.